Now we will see on pest of cashew. அதாவது முந்திரியில் ஏற்படக்கூடிய பெஸ்ட்ஸ் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது we will see. ஸோ ஹியர் இந்த கேஷுவில் வந்துட்டு அதே போல் we have to differentiate the borers, leaf feeders and sap feeders. போரர்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பெஸ்ட் கண்டிப்பாக வந்து இந்த கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ போரர்ஸில் வந்து we have stem and root borer, that is பிளைகோடிரஸ் பெருஜீனியஸ், அதாவது பிளாக்கோடிரியஸ் பெருஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லீஃப் மைனர், தட் இஸ் அக்ரோசெராபஸ் சின்க்ரமா, அதாவது லீஃப் மைனர். பார் கேட்டர்பில்லர், பார் கேட்டர்பில்லர் நம்ம வந்து அதாவது அதாவது ஃபஸ்ட்லேருந்தே சில பெஸ்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து தேவை கிடையாது. அதாவது ஹியர் வி நோ நீட் டு எகெயின் வந்து அதை படிக்க வேண்டியதில்லை. ஸோ இப்போ பாருங்கள், இன்டர்பெல்லா டெட்ரோனிஸ் வந்து நம்ம மேங்கோலே படிச்சிட்டோம். ஸோ இது வந்து நோ நீடட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ தேவையில்லை, போம் கிரானைட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து வி நோ நீட் டு ஸ்டடி. நெக்ஸ்ட் இஸ் ஆப்பிள் போரஸ், தட் இஸ் நெஃபோட்டரிக்ஸ் யூக்ராஃபில்லா. அந்த ஆப்பிள் அண்ட் நட் போரர், தட் இஸ் ஸ்டைலோகோப்டிலா போரோசீமா. அதாவது ஆப்பிள் போரர்னால் ஆப்பிள் கிடையாது, ஒருவேளை ஆப்பிளில் வர பெஸ்ட்டு வந்து பெஸ்ட்டோ அப்படின்ட்டு. அதாவது ஆப்பிள் இந்த சென்ஸ், தட் இஸ் ஆப்பிள்னால் அதாவது அந்த முந்திரிக்கு மேலே ஒரு பல்ப் ரீஜன், ஒரு ஃப்ரூட் இருக்கும் இல்லைங்களா, அதைத்தான் வந்து ஆப்பிள்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆப்பிள் அண்ட் நட் போரர் தைலோகோப்டிலா பௌரோசீமா. நெக்ஸ்ட் இஸ் மஸ்கிட்டோ பக், அதாவது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பெஸ்ட்டு. அதாவது நீங்கள் வந்து கேஷுவில் வந்து வரக்கூடிய ஒரு பெரிய பெஸ்ட்டு வந்து ப்ராப்ளமே வந்து மஸ்கிட்டோ பக் தான். தட் இஸ் ஹெலோபெல்டஸ் ஆண்டனி. த்ரிப்ஸ் வந்துட்டு சொலினோத்ரிப்ஸ் ரூப்ரோசிங்டஸ், அதாவது சொலினோசிங்டஸ் அதாவது சொலினோத்ரிப்ஸ் ரூப்ரோசிங்டஸ், ரிஃபிஃபோரோத்ரிப்ஸ் கிரியன்டேட்டஸ். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏஎஃபி டாக்ஸாப்டெரா ஒடினே அண்ட் மைட் வந்து ஒலிகோனிகஸ் மேஞ்சிஃபெரே. ஸோ அந்த மைட் வந்து இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் மேங்கோலேயும் வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ இம்பார்ட்டண்ட் பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஷூட் அண்ட் பிளாசம் வெப்பர், that is Macala moncolysis. Next, shoot tip and inflorescence caterpillar, Hypatema haligramma, looper, Onocephala flavifuscata, slug caterpillar and leaf caterpillar. So stem and root borer, that is very important serious pest. Here you have to know that it comes under cashew, sapota, moringa, silk cotton and citrus trees. ஸோ இது வந்து ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்து இது வந்தால் என்ன ஆகும், அந்த ஸ்டெம் ரீஜன் வந்து டனலிங் பண்ணோம். அந்த டனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ராஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு அதுபோல் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 2 years வரைக்கும் இது வந்து இருக்கும். அப்புறம் வந்து அந்த அஃபெக்டான ஸ்டெம் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரியும். ஸோ அதே தான் சேம் திங், யூ கேன் ரைட் த சேம் திங் டு தட். அதனால் வந்துட்டு வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் தான். ஸோ அதை நீங்கள் நல்லா தரவாக முன்னாடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹியர் யூ நோ நீட் டு ரைட். அதர் பெஸ்ட்டை வந்து நீங்கள் டீயில் வர, அதாவது கேஷில் வர அதர் பெஸ்ட்டை வந்து யூ கேன் கான்சன்ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது எந்த போர்ஷன் வந்து, அதாவது அந்த ட்ரீயில் வந்து எந்த ஸ்டெம் வந்து டேமேஜ் ஆகிருக்கோ அதை வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து கோ அண்ட் அப்ரூட் அந்த இது. ஸோ லைட் ட்ராப் வந்து யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் ஸ்வாபிங், அதாவது குளோர்பைரிபாஸ் கூட ஸ்வாபிங் பண்ணலாம். இப்போ வந்து லிண்டேன் வந்து கொடுத்துருக்கு, நோ நீட். யூ கேன் கோ ஃபார் ஸ்வாபிங் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த சிஸ்டமிக் இன்செக்டிசைட்ஸ், மோனோக்ரோட்டோஃபஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று. பிகாஸ் அந்த அஃபெக்டான அந்த உள்ளே இருக்கக்கூடிய லார்வா வந்து தி கெட் அஃபெக்டட். அண்டு இது அதே போல் பேடிங் வித் மோனோக்ரோட்டோஃபஸ், அது சேம் திங். சாயில் ட்ரெஞ்சிங், பிகாஸ் சாயில் ட்ரெஞ்சிங் ஏன் பண்ணுறோன்னா திஸ் இஸ் அ ரூட் போரர் ஆல்சோ. அதாவது இந்த ஃப்ளெக்கோடிரஸ் ஃபெருஜினஸ் வந்து ரூட் போர்ஷன் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு இன்செக்ட். ஸோ தட் யூ ஹாவ் டு மெமரைஸ் இட். அப்புறம் அந்த ஹோல்ஸில் வந்து, அதாவது அஃபெக்டான ஹோல்ஸில் வந்து யூ கேன் புட் அந்த அலுமினியம் பாஸ்பேட் டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் அதில் வந்து போடலாம். ஸோ ட்வைஸ் அ இயர், அதாவது யூ கேன் பெயிண்ட் த ட்ரீஸ் வித் கோல் தார் அண்ட் கெரோசின். ஏன்னா ஒருவேளை கிரப், எக்கு அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து தே கெட் டெஸ்ட்ராய்ட் அண்ட் இமீடியட்லி தே வில் பி ஏபிள் டு டெஸ்ட்ராய் ஆயிரும். அதாவது தே கெட் distorted. Okay, so you can go for it. And also root feeding பண்ணலாம். அதாவது root feeding with monocrotophos
and 10 ml of water with 10 ml of monocrotophos. அதாவது இது வந்து on the one side of the tree and keep the same amount of other side of the tree. அதாவது ரெண்டு சைட்லேயும் வைக்க சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்னென்ன செய்கிறோம், பேடிங் பண்ணலாம், ஸ்வாபிங் பண்ணுறது, தென் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிமூவல். ஸோ இதெல்லாம் யூ ஹாவ் டு ரைட் இட். ஸோ லீஃப் மைனர் வந்து அக்ரோசரோஃபஸ் சின்கிரமா. ஸோ திஸ் அ சில்வரி கிரே மாத்ஸு. ஸோ இது வந்துட்டு it is a minor pest, Glarachidae, and you have to collect and destroy the damaged plant pots. அது அதர் எல்லாமே சேம் தான். மித்ததெல்லாம் லீஃப் கேட்டர்பில்லர்ஸ்க்கெல்லாம் என்னென்ன வருமோ you can write the same thing. Then bark caterpillar, we know Indrabla tetronis, முன்னாடியே we have studied everything. அதாவது கோவாவில் படிச்சிருக்கிறோம், சிட்ரஸில் பார்த்தோம், ஸோ பொம்கிரனைட், தென் this one, which one, that is அதர் அந்த மேங்கோவில் பார்த்தோம். ஸோ சேம் திங், கேன் ரிப்பீட் த சேம் திங் ஹியர். தட் இஸ் Nephotrix Ugraphala. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் ஹியர். இது வந்துட்டு எஸ்பெஷலி ஃபீட்ஸ் ஆன் த எக்கனாமிக் பார்ட். ஸோ அதனால தான் ஐ மீன் டெல்லிங் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் போர்ஸ் இன்டு தி அந்த நட்ஸாக இருக்கட்டும் அல்லது அந்த ஆப்பிளாக இருக்கட்டும், they get bored inside and causes the heavy damage to the and the fruit crops. Okay, so that is you have to understand it. And another that is the next thing, and the apples எல்லாம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக they get drops. அதாவது ஒரு எக்கனாமிக் பார்ட்டை டேமேஜ் பண்ணுது அப்படின்னாலே அது ஒன்று, அது வந்து கீழே விழுந்துடும், இல்லை வந்து டேமேஜ் ஆகும், ஷ்ரிவல் ஆகும். ஸோ தட் யூ ஹாவ் டு ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட் ஃப்ளைலாம் அஃபெக்ட் ஆன ஃப்ரூட் என்ன சொல்லணும், எல்லோயிங் ஆகி கீழே விழும். ஸோ சேம் திங் யூ கேன் ரைட் ஃபார் இட். அண்ட் ஆப்பிள் அண்ட் பவர் சேம் திங், அதே நேச்சர் ஆஃப் டேமேஜ் தான். தைலோகோப்டிலா பரோசிமா, that you can go for it. Next is mosquito bug, that is a major pest of cashew. அதாவது இது வந்துட்டு கிட்டத்தட்ட இன் கேஸ் ஆஃப் அந்த கேரளாவில் ஒன் இன்சிடெண்ட், தட் இஸ் ஸ்ப்ரேயிங் ஆஃப் கேஷ்யூ ஆர்ச்சர்டில் வந்து தே வில் ஸ்ப்ரே நம்பர் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், எண்டோசல்ஃபான்லேருந்து எல்லாம். அந்த டைம் என்ன ஆயிடுச்சு, சைலண்ட் ஸ்ப்ரிங்னு ஒன்று வந்துச்சு. தட் இஸ் த எக். அதாவது அந்த சைலண்ட் ஸ்ப்ரிங் வேலிங்கிற இடத்துல வந்து ஆஃப்டர் தட் தே கெப்ட் தட் இஸ் அ சைலண்ட் ஸ்ப்ரிங் வேலி. த மோஸ்ட்லி பேர்ட்ஸ் ஆர் சியரிங் அண்ட் சார்மிங் இன் தட் ஏரியா. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த எண்டோசல்ஃபான் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் எக்கு, அதாவது அந்த எக் ஷெல் ஃபார்மேஷன் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி பீன் ட்ராப்டு. ஸோ அதனால வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, த மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் ப்ரிவைலிங் இன் தட் ஏரியா காட் டிஸ்டார்டட் அண்ட் டிஸ்ட்ரக்டட். ஸோ அதனால தான் வந்து திஸ் பெஸ்ட் ஹேவிங் த மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அந்தளவுக்கு வந்து அதோடைய டேமேஜ் சிவியரிட்டி இஸ் வெரி ஹை. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ அதுக்கப்புறம் தே பேண்ட் த எண்டோசல்ஃபான் and so thereafter they keep that in that valley or that park as a silent valley national park. So that you have to understand it. Okay, ஸோ சிம்டம்ஸ் சேம் தான். ஸோ இங்கே வந்துட்டு யூ ஹாவ் டு ரைட் பிஃபோர் நம்ம முருங்காவில் படித்தது இல்லை வந்து டீயில் படித்ததே தான். ஸோ சேம் திங் யூ கேன் ரைட். நிம்ஸ் அண்ட் ரல்ஸ் சக் த சாப் ஃப்ரம் த ஃபீட்யூல்ஸ். எல்லா இடத்துலையும் இதை வந்து ஃபீட் பண்ணும். ஷூட்ஸில், ஸ்டெம்மில், லீஃபில், ஆப்பிள்ஸில், ஈவன் தட் நட்டு, அதாவது அந்த முந்திரி பழம்னு சொல்லுவோம், அதில் கூட தே வில் டேமேஜ் த ஃப்ரூட். ஸோ கம்ப்ளீட்லி நெக்ரோட்டிக் பேச்சஸ் வந்து இருக்கும். அதாவது that is for example the necrotic spots, அதாவது it produces the toxins சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் வந்து உள்ளே போகிறச்சு இது வந்து ஃபுல்லாக வந்து அதை வந்துட்டு it will make some டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ், அதாவது நெக்ரோட்டிக் பேச்சஸ் வந்து இருக்கும். ஷூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீக்ஸ் வந்து டெவலப் ஆகும். அதாவது ஒரு கோடு போட்ட மாதிரி, ஒரு காயம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேச்சஸ் எல்லாம் இருக்கும். ரெசின்ஸ் எக்ஸுடேட்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். கேஷுவலே வந்து ரெசின்ஸ் நார்மலாக இருக்கும். ஸோ அது ரெசின்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். பிளாசம் பிளைட், அதாவது எல்லா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ்யூ ஃப்ளவர் பார்த்துருப்பீங்க, தட் இஸ் பஞ்சாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ட்ராப் ஆகிடும். ஸோ டைபேக் வந்து இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்மெச்சூர் நட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற எல்லாமே வந்து ஷெட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வெரி சீரியஸ் பெஸ்ட். ஈவன் 100% ஈல்ட் லாஸ் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தட் யூ ஹாவ் டு கீப் இட் இன் மெமரி. ஸோ ஹியர் த எக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணுன்னா எங்கன்னா எபிடர்மிஸ் லேயரில். ஸோ திஸ் இஸ் நிம்ஸ் வந்து ஆண்ட் மாதிரி இருக்கும். ஸோ தட் யூ ஹாவ் டு நோ. ஸோ ஹியர் யூ கேன் கோ ஃபார்
கலெக்ட் அண்ட் டெஸ்ட்ராய், அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வந்து டேமேஜ் அந்த ஸ்பாட்ஸு ஸ்பேச்சஸ்லாம் அதிகமாக இருக்கும், தட் யூ ஹாவ் டு கலெக்ட் இட் அண்ட் டெஸ்ட்ராய் இட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸோ you can go for any insecticidal spray as mentioned early. So very important because வந்து it causes 100% nut loss or apple loss, everything. So that you have to keep it in mind and you have to write the sentence as such. So thrips, sucking pest எல்லாமே வந்து you have to write the normal symptoms தான். இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ளவர்ஸ் தான் அதை வந்து டார்கெட் பண்ணும். ஸோ வந்து ஃப்ளவர் ஷெட்டிங் வந்து நடக்கும். ஸோ தட் யூ ஹாவ் டு ரைட். அண்ட் மற்றபடி வந்துட்டு சேம் திங் தான். ஸோ மேனேஜ்மெண்ட் எல்லாம் யூ கேன் ரைட் த சேம் திங். The next is shoot and blossom webber, that is Machala Moncozelus, that is a Scrambidae. That also shoot and blossom webber na both shootயும் blossom அதாவது ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து வச்சு they get web each other அண்ட் உள்ளே வந்து அது அழகாக வந்து ஸ்க்ராப் பண்ணிகிட்ருக்கும். ஸோ தட் யூ ஹாவ் டு ரைட் மேனேஜ்மெண்ட் வந்து நார்மல் கேட்டர்பில்லருக்கு வந்து மோனோக்ரோட்டாஃபஸாக இருக்கட்டும், அதில் வந்து யூ கேன் ரைட் இது. ஆனால் இதில் வந்து என்னென்னா நியூ ஷூட் ஃபார்மேஷன் அல்லது ஃப்ளவர் ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அடிக்கணும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இஃப் யூ ஸ்ப்ரே ஆன் த வெப்டு ரீஜன், நீங்கள் என்ன தான் அந்த வெப்பிங்கில் அடித்தாலும் அது அழகாக வெப்பில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம என்ன தான் வெளியில் வந்து எக்ஸ்டர்னலி வி வில் பி கிவிங் த மெடிசன்ஸ் ஆர் பெஸ்டிசைட்ஸ், பட் இட் ஓன்ட் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ அப்படிங்கிறப்ப யூ கேன் கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் யங் ஷூட்ஸில் வந்து சப்போஸ் எக் லே பண்ணாலுமே தே கெட் டிஸ்டார்டட். ஸோ நெக்ஸ்ட் ஷூட் டிப் அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் கேட்டர்பில்லர் ஹைபாட்டிமா ஹாலிகிராமா, தட் இஸ் ஆல்சோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஷூட் அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் ஃபீடர்ஸ் தான். ஸோ இங்கே வந்து த ஃபோல்ட் த லீப்ஸ் அண்ட் ஸ்மால் ஹோல்ஸ் மேட் ஆன் த ஷூட் டிப் ஆஃப் ஆரல் பிரான்ச்சஸ். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் கலெக்ட் அண்ட் டெஸ்ட்ராய் த டேமேஜ் பிளான்ட் பார்ட்ஸ், இதெல்லாம் நார்மல் திங் தான். ஸோ லூப்பர் வந்து Onocyphala flavifuscata. So this is also feeding defoliation. Slug also defoliates. Then leaf caterpillar, that is here you can see Crucicola trifenestrata, that is also a defoliation, extensive defoliation. So this is, you have to write it. And that's all for now about cashew. ஸோ கேஷ்யூ பெஸ்ட்டில் பார்க்க வேண்டிய ரெண்டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டு டீ மஸ்கிட்டோ பக் தான். எகெயின் ஐம் மென்ஷனிங் டீ மஸ்கிட்டோ பக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட். யூ ஹாவ் டு கம்பல்சரிலி ரைட் 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம், அல்லது 5 மார்க்ஸில் கூட தனியாக ரைட் அபவுட் த டீ மஸ்கிட்டோ பக் ஆர் கேஷ்யூ பெஸ்ட்டுன்னு கூட கேட்கலாம். ஸோ தட் யூ ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட் அண்ட் மேக் சென்ஸ் ஆஃப் இட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சம் வி வில் சி ஆன் பெஸ்ட் ஆஃப் பெப்பர், அதாவது பெப்பர், அப்புறம் வந்துட்டு அதர் பீட்டில் வைன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ தட் வி வில் சி. ஸோ பெப்பரில் வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட், தட் இஸ் லாங்கிடார்சஸ் நைக்ரிபெடியா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட். யூ ஹாவ் டு கம்பல்சரியாக அந்த கொஷின் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு வேர் நோ அதர் கோ, யூ ஹாவ் டு ரைட். அண்ட் அது நெக்ஸ்ட் இஸ் டாப் ஷூட் போர், தட் இஸ் லெஸ்பிரேசியா ஹெமிடாக்ஸா, தட் இஸ் யூகோஸ்மிடே. நெக்ஸ்ட் இஸ் மார்ஜினல் கால் ட்ரிப்ஸ், அதாவது லியோத்ரிப்ஸ் கார்னி. இந்த மூணு பெஸ்ட், அதாவது மார்ஜினல் கால் ட்ரிப்ஸும் டாப் ஷூட் போரர், அதாவது லெஸ்பிரேசியா ஹெமிடாக்ஸா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட். அண்ட் அதர் சக்கிங் பெஸ்ட்லாம் வந்து முசல் ஸ்கேல், சாஃப்ட் ஸ்கேல், காக்கனட் ஸ்கேல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வி வில் சி ஆன் பொல்லு பீட்டில். அதாவது இது வந்துட்டு இட் காசஸ் நியர்லி 30 to 40% ஈல்டு லாஸ். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட். ஸோ 50% வரைக்கும் ஈல்டு லாஸ்க்கு வந்து காசு பண்ணும். This is the most destructive and specific pest of pepper. So next is both the adult and grub cause the damage. So fully grown grubs are creamy white in color and adult is black beetle. அதாவது இது வந்து செப்டம்பர் டு அக்டோபரில் அதிகமாக இருக்கும். ஹியர் யூ ஹாவ் டு நோ த டேமேஜ் சிம்டம்ஸ் டேமேஜ் பிகாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து இது வந்து கிரப்ஸ் வந்து தே டேமேஜ் இன் டு த பெரி அண்ட் காஸ் பிளாக் கலர், தே க்ரம்பிள் வென் ப்ரெஸ்ட். அதாவது அந்த மிளகு எப்படி இருக்கும், ஒரு ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் இது அஃபெக்டான பெப்பர் எடுத்து வென் யூ ப்ரெஸ் இட் சாஃப்டாக இருக்கும். ஸோ த ட்ரை அப் அண்ட் டேர்ன் பிளாக், அதாவது ஈஸியாக ட்ரை அப் ஆயிரும், அது வந்து பிளாக் ஆயிரும். அதே போல் பொல்லு அப்படின்னாலே எம்டி, அது வந்து ரொம்ப முக்கியம். எம்டி பீட்டில், அதாவது அந்த பெப்பரே வந்து ஃபுல்லாக வந்து இன்சைடு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து fully they get damaged. So that is that portion you have to know very well. So adult feeding on the growing points. So adult வந்து பார்த்தீங்கன்னா it compulsorily feeds on எல்லாத்துலேயுமே சாப்பிடும். அதாவது grub இங்கே வந்து you have to know grub வந்து feeds on the
berries causing the pollu symptoms, அதாவது empty symptom. ஆனால் வந்து adult வந்து feeds everything. So that is you have to tender shoots, leaves, எல்லா spikes, berries எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இதோட கேரக்டர், அதாவது பயாலஜி. எக் வந்து 5 days, லார்வல் 30 days, pupa 6 to 7 days. So this is the pollu beetle. You can see the leg, அதாவது இதுதான் லாங்கி டார்சஸ் வந்து it is very long. So that is the concept here. So அதாவது இந்த டார்சஸ் வந்துட்டு வெரி லாங்காக இருக்கும். ஸோ தட் இஸ் யூ ஹாவ் டு நோ இட். மேனேஜ்மெண்ட் வந்து ஹியர் இட் இஸ் டிஃப்ரெண்ட். டில்லிங் த சாயில், அதாவது அந்த அப்ளிகேஷன் ஆஃப், அதாவது எப்போவுமே வந்து வி ஹாவ் டு டில், அதாவது லைக் ஃப்ரூட் லைக் ஹவ் வி ஹாவ் டன் டாயிலிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ யூ ஹாவ் டு ரேக் த சாயில். த சேம் திங் யூ ஹாவ் டு டூ த சேம் ஹியர். அண்டு மோனோக்ரோட்டோஃபாஸ் வந்து யூ ஹாவ் டு ஸ்ப்ரே. எப்போவுமே வந்து 2 rounds, அதாவது ஜூன் டு ஜூலைலையும் செப்டம்பர் டு அக்டோபர். நெக்ஸ்ட்டு டாப் ஷூட் போரர், தட் இஸ் லெஸ்பெரியாசா ஹெமிடாக்ஸா. திஸ் கேட்டர்பில்லர் டெர்மினல் ஷூட்ஸ் பை போரிங், அதாவது இது வந்து டேமேஜ் தான் டெர்மினல் ஷூட், அதாவது டெர்மினல் ஷூட்ஸ் தான் வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அதனால தான் டாப் ஷூட் போகிற டெர்மினல், அதாவது மெரிஸ்டம், அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய அந்த. ஸோ ரிசல்ட்டிங் வந்து ஸோ இமீடியட்டாக வந்து ஷூட் எல்லாமே ட்ரை ஆகிடும். ஸோ அது போல் பெஸ்ட் இன்சிடென்ஸ் வந்து மான்சூனில் வந்து ஹையாக இருக்கும். வென் த ஷூட் நியூ ஷூட் ஃபார்மேஷன், அதாவது எப்போ நியூவாக வந்து ஃப்ளஷ் க்ரோத் வருதோ அப்போ தட் டைம் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பெஸ்ட். ஸோ அது போல் நெக்ஸ்ட் ஒன்று இந்த அடல்ட் வந்து ஸ்மால் மாதிரி. ஸோ ஜஸ்ட் தே கிவன் த இதெல்லாம். ஸோ திஸ் இஸ் த அடல்ட் ஆஃப் டாப் ஷூட் போரோட அடல்ட்டு. So here you can go for pesticides, that is any one of the pesticide. So next is marginal gall trips, that is very important pest. இது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிம்டம் என்ன அப்படின்னா, இது வந்து லியோத்ரிப்ஸ் கரினி. அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்துட்டு அந்த லீவ்ஸோட எட்ஜு, அதாவது எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு கேர்லிங் மாதிரி, ஒரு கேர்ல் ஆகி வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஹியர். Here you see that is இந்த லீஃபை பாருங்கள், அந்த கார்னர்லாம் வந்து நல்லா வந்து கேர்ல் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட், மெயின் சிம்டம்ஸ் ஹியர். ஸோ யூ ஹேவ் டு ரைட் த மார்ஜின் ஆஃப் த லீவ்ஸ் ஆர் கேர்ல்டு, அவ்வளோதான். ஸோ இது வந்து காசஸ் கால் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த இடத்துல வந்து யூ கேன் ஃபைண்ட் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் அந்த நிம்ஸ், அடல்ட்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து you can able to find. So that you have to know. So next for management, monocrotophas, any sucking pest or chlorpyrifas, இது எப்போவுமே வந்து நியூ ஃப்ளஷ் டைமில். ஏன்னா வந்து ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்ராப்பு. அது வந்து இட் இஸ் லைக் பெரினியல் தான். ஸோ வந்து இது வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து அந்தந்த மந்த்ஸில் வந்து யூ ஹாவ் டு கிவ். அதாவது அது வந்து எப்போ வந்து நியூ ஃப்ளஷ் வரும், அது எப்போ எந்த மந்தில் எல்லாம் வந்து இதாகுது. ஸோ தட் யூ ஹாவ் டு நோ. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் முசல் ஸ்கேலு, சாஃப்ட் ஸ்கேலு, காக்னட் ஸ்கேலு. ஸோ அதெல்லாம் ஸ்கேல்ஸு. முசல் ஸ்கேல்ஸ் வந்து சக் த சாப், அதே தான். வாட் எவர் த ஸ்கேல்ஸு ஒயிட் ஃப்ளை எல்லாமே வந்து சக் த சாப்பு, ட்ரையிங் அப்பு, வில்ட்டிங், அந்த மாதிரி சும்மா யூ ஹாவ் டு ரைட் இட். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைப்பிங் ஆஃப் த அஃபெக்டட் பிளான்ஸ், அதாவது அஃபெக்டட் பிளான்ஸை வந்து யூ ஹாவ் டு ரிமூவ் ஆர் ஸ்ட்ரைப் அவே. ஸோ கேன் யூ கோ ஃபார் வெட்டிசிலியம் லெக்கானி ஸ்ப்ரே. ஏன்னா வந்து மோஸ்ட்லி இந்த பெப்பர்லாம் வந்து ஹை ஹியூமிடிட்டியான ஏரியாவில் தான் வந்து தே வில் க்ரோ. ஸோ தட் டைம் யூ கேன் கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் வெட்டிசிலியம் லெக்கானி. ஸோ அண்ட் ஆல்சோ அதர் லீஃப் ஃபீடர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வைல்டு சில்க் வார்ம், லீஃப் வீவில் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பெர்ரி கால்மிச், தட் இஸ் சிசிடோமியே மலபாரியன்சஸ். ஸோ திஸ் இஸ் சிசிடோமிடே. இது வந்துட்டு கால் ஸ்வெல்லிங், அதாவது ஸ்வெல்லிங் வந்து காஸ் பண்ணும் அந்த டெண்டர் ஸ்டாக்ஸ்ன்ற இதில். அதே போல் லார்ஜர் இன் சைஸ் அண்ட் பீயிங் பட் அப்பியர் ஸ்டண்டட் லேட்டர் ஆன், அதாவது நல்லா லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் வந்து தே கெட் ஸ்டண்டட் க்ரோத். ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்டண்டட். ஸோ ரைஸ் கால்மிச்லேயே என்னது கால்னாலே என்ன, கால் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஸோ தட் யூ ஹாவ் டு நோ. ஸோ வந்து இந்த பெரி கால்மிச்சில் வந்து யூ வில் ஃபைண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபெஸ்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அதர் இம்பார்ட்டன்ட் பெஸ்ட், தட் இஸ் அதர் இம்பார்ட்டன்ட் crop, that is pest of cardamom. ஏன்னா ஈவன் இன் கேஸ் ஆஃப் ட்ரை ரெசிடியூ அனாலிசிஸ் ஆஃப் பெஸ்டிசைட், மோர் நம்பர் ஆஃப் பெஸ்டிசைட் இஸ் பீன் நோட்டட் ஈவன் இன் த ட்ரை கார்டமம். அதாவது கார்டமத்தில் வந்து அனாலிசிஸ் பண்ணுறப்ப மெனி நம்பர் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் ஆர் பீன் டம்ப்டு. ஸோ தட் யூ ஹாவ் டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் தி cardamom. So cardamom, you have thrips, Scirtothrips cardami,
Next is shoot and panicle capsule borer, that is Conogathus funciferalis. Next is capsule borer, gemid species, beetle borer, Orthophagus, then hairy caterpillar, Euphoterid cardami, then shoot fly, white fly is Cardamom aphid, that is Pentalonian agronervosa calladi. This is very important aphid, root grubs எல்லாம் இருக்குது. ஸோ ஹியர் த்ரிப்ஸில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் ஒன்றே ஒன்று தான், கார்கி என்கஸ்ட்ரேஷன்ஸ் ஆன் தி பாட்ஸ். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு. கார்கி என்கஸ்ட்ரேஷன்ஸ் ஆன் தி பாட்ஸ் ஆன் தி கேஷ்யூ, ஐ மீன் in cardamom is caused due to dash அப்படின்னு கேட்டால் you have to write that is thrips. ஸோ இதில் வந்து டேமேஜ் சேம் தான், மற்ற எல்லாமே ஓகே. அதாவது சக் த சாப்பு, ஷெட்டிங் ஆஃப் த ஃப்ளவர்ஸு, அந்த கேப்சூல் வந்து டேமேஜ் ஆகிறது, அதே போல் அது அரோமா, அதாவது குவாலிட்டி ஆஃப் தி கார்டமம் இஸ் கிராஜுவலி கெட் ரெடியூஸ்டு. ஸோ ஹியர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெஸ்ட்டு த்ரிப்ஸ் வந்து யூ ஹாவ் டு ரைட் இட் அண்ட் ரெகுலேட் த ஷேடு. எப்போவுமே வந்து அந்த மோஸ்ட்லி இந்த காஃபி டீ எப்போவுமே வந்து ஷேடு வந்து ரெகுலேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் Dicocoris funciferalis or Conogathus funciferalis. ஹியர் இது வந்துட்டு தே ஃபீட் ஆன் த அன்ஓப்பன் லீஃப் பட்ஸ் அண்ட் ஆல்சோ போர் ஆன் த லீஃப். எல்லா இடத்துலையும் வந்து இது வந்து டேமேஜ் காஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ டெட் ஹார்ட் சிம்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஊசிங் அவுட் ஆஃப் த ஃப்ராஸ் மெட்டீரியல், அதாவது இது உள்ளே போயிட்டு தே ஃபீட் ஆன் த இன்னர் கண்டென்ட் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் ஊசிங் அவுட் வந்து வரும். பட் இந்த பெஸ்ட் இஸ் அ பாலிஃபேகஸ் பெஸ்ட். யூ கம் அக்ராஸ் வேரியஸ் பெஸ்ட், அதாவது கோம் கிராண்டில் பார்த்துருப்பீங்க. அதர் மற்ற நிறைய பெஸ்ட்லாம் யூ ஹவ் பீன் சீன் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் திஸ் இன்சிடென்ஸ் ஆஃப் த பெஸ்ட் இஸ் நோட்டீஸ் த்ரூ அவுட் தி இயர் அண்ட் ஆல்சோ எனார்மஸ் நம்பர் இன் 4 periods. அதாவது இது வந்து எல்லா பீரியட்லையும் இருக்கும். பட் இன் சம் கேசஸ் லைக் December, January, then April, March, then May, June and September, October. So next is capsule borer. பேர்லேயே இருக்குது, they bore inside the capsule. And this is the capsule borer, Gemmids, that is a Gemmids butterfly. So beetle borer, that is Orthophagus. Here the pericarp, அதாவது அந்த ஃப்ரூட்டில் ரீஜன் வந்து அதை வந்து இட் காசஸ் த டேமேஜ். ஸோ தட் என்ன ஆகும், நம்ம நார்மல் ரெக்கமெண்டேஷன், அதாவது ஃப்ரூட் டேமேஜ் பண்ணுச்சுன்னா இமீடியட்லி இந்த குவாலிட்டி போயிடும், ஃப்ரூட்டாக போயிடும். ஸோ அதெல்லாம் யூ கேன் ரைட் ஃபார் த சேம், யூ கேன் ரெக்கமெண்ட் த சேம் திங் ஹியர். ஸோ மேனேஜ்மெண்ட் யூ கேன் கோ ஃபார் எனி இன்செக்டிசைட்ஸ். எப்போவுமே ஸ்பைசஸில் வந்து ஷேட் ரெகுலேஷன் எல்லா இடத்துலையும் எழுதலாம். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இஸ் ஹேரி கேட்டர்பில்லர். ஸோ ஹியர் த ஹேரி கேட்டர்பில்லர் உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரம் அந்த மொரிங்காலாம் பார்த்துருப்பீங்க. ஹேரி கேட்டர்பில்லர் வந்து ஸ்டெம்மில் வந்து காங்கிரிகேட் ஆகிருக்கும் அழகாக. தென் இமீடியட்லி ஆஃப்டர் தேர் நீட் அல்லது நைட் டைமில் தே ஸ்டார்ட் ஃபீடிங். ஸோ தட் யூ ஹாவ் டு நோ தட். ஸோ திஸ் இஸ் த Euphoteris cardami, that is the pest of cardamom. ஸோ அடுத்தது 2 ஸ்பீஷீஸ் இருக்குது, அதாவது கனாரிக்கா அண்ட் ஃபேபியா ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து நார்மலி வந்து யூ ஹாவ் டு இந்த எங்கெங்கெல்லாம் வந்து காங்கிரிகேட் ஆகிருக்கு தட் யூ ஹாவ் டு கலெக்ட் தெம் அண்ட் யூ கேன் கோ ஃபார் எனி இன்செக்டிசைட்ஸ், யூ ஹாவ் டு டூ இட். ஓகே, ஸோ ஷூட் ஃப்ளை, தட் இஸ் ஃபார்மோசினா ஃப்ளாவிபஸ். ஸோ இதில் வந்து ஷூட்டை வந்து தே go inside and bore inside and causes the dead heart. So white flies வந்து Dialyrhodus cardami. So this is the white flies. So you can write the damage, they suck the sap, sooty mold இதெல்லாம் வருது அப்படின்ட்டு you can cardamom aphid. This is very very important pest. This causes the cuteye disease of cardamom that you have to write on the paper. அதாவது கட்டை டிசீஸ் ஆஃப் கார்டமம் வந்து இருக்கும். அதே போல் நார்மலி வந்து இது ஏஃபிட் வந்து they suck the sap, அப்புறம் வந்து கன்சீல் கண்டிஷன் லீஃப் ஷீட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ கார்டமம் பிளான்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் வந்து சக்கர்ஸ் வந்து வெளியில் வரும். அதாவது லைக் வந்து அது வெளியில், அதாவது ரூட் போர்ஷன்லேருந்து தான் வந்துட்டு அது அந்த ஷூட், அதாவது அந்த சாயிலுக்கும் அந்த ஸ்டெம்முக்கும் நடுவில் இருக்கிற ரீஜன்லேருந்து தான் அந்த கார்டமம் வந்து வரும். ஸோ அங்கேயும் அஃபெக்ட் ஆகிருக்கும், பேனிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க அதை. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஹியர். ஸோ மேனேஜ்மெண்ட், ரிமூவல் ஆஃப் கொலகேசி அண்ட் அதர் ஹோஸ்ட் இன் த விசினிட்டி ஆஃப் தி கார்டமம் பிளான்டேஷன் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ கொலகேசியே வந்து இட் இஸ் ஆல்சோ எ பெஸ்ட் ஆஃப் கொலகேசியே. ஸோ அந்த இடத்த வந்து யூ ஹாவ் டு ரிமூவ் வேர் கொலகேசியே யூ ஷுட் நாட் க்ரோ தேர். ஸோ அதே போல்
அதாவது ஏற்கனவே ட்ரை ஆன பிளான்ட் இதெல்லாம் யூ ஹாவ் டு ரிமூவ். தென் யூ கேன் கோ ஃபார் எனி இன்செக்டிசைட்ஸ். ஸோ தென் ரூட் கிரப்ஸ், தட் இஸ் Basilepta fulvicorne, Holotricha serrata, that and all you have to the root grubs. ஸோ வந்து grubs வந்து ஃபீட்ஸ் ஆன் த ரூட்டு. அப்புறம் வந்து சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகி செத்து போயிடும். ஸோ தட் யூ ஹாவ் டு ரைட் இட். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து அதே தான். ரூட் கிரப்புக்கு வந்து நார்மலாக வந்து பீக் பீரியட் வந்து எப்போவுமே மே தான். ஸோ அதனால தான் வந்து ஜூன் பீட்டில் மே பீட்டில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தட் டைம் யூ கேன் கலெக்ட் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் அண்ட் யூ கேன் கோ ஃபார் த ரேக்கிங், அதாவது கிரப்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது சாயிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் யூ சி ஆன் பீட்டில் வைன். ஸோ பீட்டில் வைனில் வந்து ஏஃபிஸ் காசிபி இஸ் இம்பார்ட்டன்ட் பெஸ்ட். நெக்ஸ்ட்டு இது நார்மலி வந்து இது அஃபெக்ட் ஆன வந்து க்ரிங்க்லிங் கர்லிங் தான். ஸோ தட் யூ ஹவ் டு ரைட் இட். சூட்டி மோல்டு வந்துருக்கும். பிளைட்டட் அப்பியரன்ஸ் வந்து இன் கேஸ் ஆஃப் பீட்டில் வைன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ தட் இஃப் யூ நீடட் யூ கேன் கோ ஆன் ரைட். ஸோ திஸ் ஏஃபிட். ஸோ அலிரோகேந்தஸ் நியூபிலன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒயிட் ஃப்ளை ஆல்சோ கம்மிங் அண்டர் த பீட்டில் வைன். ஸோ இது வந்து அதே தான், சேம் திங், த சக் த சாப்பு. தென் அலிரோடிகஸ் ரூகோசா. ஸோ திஸ் ஆல்சோ த சேம் திங். டயலிரோடஸ் பலைடா, குளோரோட்டிக் ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸு, மீலி பக்ஸ் இருக்குது. ஸோ தட் டைம் யூ கேன் மீலி பக்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பர் சானிடேஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஐ திங்க் பக் டிஸ்ஃபிங்டஸ் பொலிட்டஸ், அதாவது இது வந்துட்டு திஸ் இஸ் ஸ்பெஷல் டு மெரிடே. ஸோ இது அட்டாக்டு லீவ்ஸ் வந்து ட்ரை ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும். சில டைமில் வந்து ஹோல் லீவ்ஸ் எல்லாம் ஷிவல் ஆகி ட்ரை ஆகி கீழே விழுந்துடும். ஸோ தட் யூ ஹேவ் டு நோ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீஷிஸ் தட் இஸ் மேசாரம். திஸ் இஸ் ஆல்சோ த சேம் திங். தென் பக் சைக்ளோஃபில்டா சிசிஃபோலியா. ஸோ திஸ் அண்ட் ஆல் நோ நீட், ஐ திங்க். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் நீடட். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் என்னென்னு பார்த்துக்குங்க, தட்ஸ் ஆல்.